நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களா நடைபெற துவங்கிய நிலையில முதற்கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்றது. 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களையும் சேர்த்து 102 தொகுதிகள்ல முடிவடைந்த நிலையில இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரையும் நிறைவடைஞ்சிருக்கு. மேலும் இரண்டாம் கட்ட தேர்தல் ஏப்ரல் 26ஆம் தேதியான நாளை நடைபெற உள்ளது. 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களையும் சேர்த்து 89 தொகுதிகள்ல இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற இருக்கு. அதாவது கேரளாவில் 20 தொகுதிகள், கர்நாடகாவில் 14 தொகுதிகள், ராஜஸ்தானில் 13 தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தில் 8 தொகுதிகள், மகாராஷ்டிராவில் 8 தொகுதிகள், மத்திய பிரதேசத்தில் 7 தொகுதிகள், அசாமில் 5 தொகுதிகள், பீகாரில் 5 தொகுதிகள், சத்தீஸ்கரில் 3 தொகுதிகள், மேற்கு வங்கத்தில் 3 தொகுதிகள், திரிபுரா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் தலா 1 தொகுதி அப்படின்னு 89 தொகுதிகள்ல இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நடைபெற இருக்கு. 89 தொகுதிகள்ல மொத்தம் 1206 வேட்பாளர்கள் இதுல களமிறங்க இருக்காங்க. இதுல குறிப்பா ராகுல் காந்தி வயநாட்டுல போட்டியிடுறாரு. முதற்கட்ட தேர்தல்ல வாக்குப்பதிவு சதவீதம் சற்று குறைந்து காணப்பட்ட நிலையில இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு எப்படி இருக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.